தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டத்தை இன்று சென்னையில் நடத்தி முடித்திருக்கிறார்கள். இதே போல் அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடக்கும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். சற்று முன்பு தெலுங்கானா முதலமைச்சர் அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடத்தணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கொண்டார். அதற்கிணங்க இந்த கூட்டம் அடுத்த கூட்டமானது ஹைதராபாத்தில் நடக்கும் அப்படின்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், ஹைதராபாத்தில் தான் அடுத்த கூட்டம் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக கூட்டு நடவடிக்கை குழுவோட அடுத்த கூட்டம் ஹைதராபாத்ல நடைபெறும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே இந்த தொகுதி மறுசீரமைப்பை எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டம் தமிழகத்துல நடந்தது. அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையா இன்றைக்கு 7 மாநிலங்களைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் சென்னையில ஒன்று கூடி இந்த தொகுதி மறுசீரமைப்பால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து ஆலோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்துல அடுத்த கட்டமா சட்ட நடவடிக்கையை தொடர்வதற்கு வல்லுநர் குழு ஒன்று விரைவில் அமைக்கப்பட இருக்கிறது. இன்றைய கூட்டத்துல தீர்மானமும் இப்போ சட்ட நேரத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய சூழல்ல கூட்டு நடவடிக்கை குழுவுடைய அடுத்த கூட்டம் ஹைதராபாத்ல நடைபெறும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. ஏன்னா தொகுதி மறுசீரமைப்பால 7 மாநிலங்கள் பாதிக்கப்படும். குறிப்பா தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, ஒடிஷா, மேற்கு வங்கம்னு 7 மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கிறதா முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. எனவே ஒவ்வொரு கூட்டத்தையும் அடுத்தடுத்த மாநிலங்கள்ல நடத்துவதற்கு முதலமைச்சர் திட்டமிட்டிருந்தார். அந்த அடிப்படையில தான் முதல் கூட்டம் சென்னையில் நடந்திருக்கக்கூடிய சூழல்ல இரண்டாவது கூட்டம் ஹைதராபாத்ல நடைபெறும். 3வது 4வது கூட்டம் எல்லாம் அடுத்தடுத்த மாநிலங்கள்ல நடைபெறும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான் இன்றைக்கு வெளியாகிருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடக்கும் அப்படின்னு நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு கூட்டுக்குழு அறிவித்திருக்கிறது. அந்த அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்த்தோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.